ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்சனா. சங்கோஷ்டி அப்படிங்கிற வைபவம் உண்மையிலேயே ஒரு மகா வைபவமாக நம்ம நன்னா பிளான் பண்ணி நன்னா செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஜிஎஸ்பிகேல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஆரம்பத்துல இந்த சங்கோஷ்டி முதல் வருஷம் ஆரம்பிக்கும் போது இதனுடைய லட்சியம் என்னவா இருந்ததுன்னா, ஜிஎஸ்பிகேல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும். நாம ஆன்லைன்ல தான் காலக்ஷேபமோ சந்தையோ பாடங்களோ எல்லாம் ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. உண்மையில பார்த்தானா ஆச்சாரியர்களை நேர சேவிச்சு இதெல்லாம் கத்துண்டாதான் இது அப்பதான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்துல நமக்கு அது சாத்தியம் இல்லை. இந்த சௌகரியம் இருக்கு அப்படின்னு ரெண்டும் இருக்கு. ஆனா கூட நேர சேவிக்கும் போது ஒரு ஏற்பாடு ஒண்ணு பண்ணால் அதை எல்லாரும் சேவிச்சா அதுக்கு பலன் பூர்த்தியா இருக்கும். அது நல்லது, அது விசேஷமானது, அது தேவையானது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல தான் முதல்ல இந்த சங்கோஷ்டின்னு ஒன்று ஆரம்பிச்சது. ஜிஎஸ்பிகேல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்தா அங்க எல்லா ஆச்சாரியர்களையும் நேர பார்க்கலாம். இன்னும் கூட சில மகான்கள்லாம் வரா, இன்னும் கூட சில ஆச்சாரியர்கள்லாம் வரா, எல்லாருமே நேர பார்க்கலாம் என்பதற்காக. இப்ப அது மாத்திரம் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கா இல்லையா ஆச்சாரியா, அவ என்ன சொல்றான்னு கேட்டா, எங்களுக்கு எல்லாருமே பார்க்கணும், இந்த பாகவத கோஷ்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் கத்துக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றா, எப்படி அவர்கள் தங்கள் விஷயத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது இவாளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லி கொடுத்தவாளுக்கும் பசங்க ஆச்சரியமாக அவ பாராயணம் பண்ணும் போதோ இல்ல குவிஸ் ப்ரோக்ராமில் அவர்கள் கலந்து கொள்ளும் போதோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சொல்லி கொடுக்கிறவாளுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதை தனிப்பட்ட முறையில இப்படி ஒருத்தரா அவர்கள் வந்து பார்க்காமல் கோஷ்டியா வந்து இருந்து பார்க்கும்போது அப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு எத்தனை தேவையான விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நன்னாக தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் இந்த சங்கோஷ்டியில வந்ததுன்னா. ஏன்னா எத்தனை பசங்கள் இந்த சங்கோஷ்டியிலும் கூட குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கும், அது மாதிரி நாடகம் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு விதமா நம்ம சம்பிரதாய விஷயமாக புஸ்தகங்கள்லாம் இந்த சங்கோஷ்டியில பிரகாசனம் பண்ணிட்டு வரோம். அந்த புஸ்தகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உபயுக்தமா இருக்கு. திருமண் காப்பு அப்படின்னு ஒரு புஸ்தகம் வந்தது, அது திருமணி பத்தி எல்லா விஷயமும் இருக்கு. தீட்டு விஷயங்கள் புஸ்தகம் வந்தது, தீட்டு பத்தி எல்லா விஷயங்களும். அந்த மாதிரி நமக்கெல்லாம் அது மாதிரி தினசரி அனுஷ்டானம் அப்படின்னு புஸ்தகம் வந்தது. அது மாதிரி நமக்கெல்லாம் உபயோகப்படக்கூடிய ரீதியில புஸ்தகங்கள் அந்த மாதிரியாக இன்னும் பல விஷயங்கள் இதுல இருக்கு, இந்த சங்கோஷ்டியிலே நடக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இதுல வந்தான்னா 1க்கு 10 மடங்காக நமக்கு நம்ம சம்பிரதாயத்திலே அன்வயிக்க நமக்கு நல்ல விசேஷ பலங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நேரடியாக தெரிகிறது. ஆச்சாரியர்களை பற்றியான வைபவங்கள், அந்த வைபவங்களை பற்றியான சின்ன குழந்தைகளுக்கு புரியும்படியாக சித்திர ரூபத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் அதெல்லாமும் வந்துருக்கு. இன்னும் இந்த வருஷத்துலேருந்து அந்த இன்னும் சில புஸ்தகங்கள்லாம் கூட கொண்டு வரணும். உபன்யாசத்துல வரக்கூடிய விஷயங்களை தொகுத்து புஸ்தகங்கள்லாம் கூட வரணும் அப்படின்லாம் கூட ஏற்பாடு ஆயின்னு இருக்கு. அதனால இங்க இந்த சங்கோஷ்டியில கலந்து கொள்வதன் மூலம் நமக்கு சம்பிரதாயத்துல நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும். அதே சமயம் ஒரு கோயில்ல பெரிய உற்சவத்துல நாம் எப்படி கலந்துக்கிறோமோ அந்த மாதிரி இங்க கலந்துட்டா கோயில்ல பெருமாளுடைய சேவை, பாகவத கோஷ்டி சேவை அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் நல்ல பாகவத கோஷ்டி சேவை எல்லாம் வரும். பெருமாளுடைய சேவையும் கிடைக்கும். ஏன்னா அங்கங்க இப்ப ஸ்ரீரங்கத்துல சங்கோஷ்டி நடக்கும்போது அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் விசேஷமாக சேவை சாதிச்சார். ஆச்சரியமான ஒரு சேவை ஒண்ணு சாதித்தார். நபூதோன பவிஷ்யதி அப்படிங்கிற மாதிரி முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது. அந்த சங்கோஷ்டியில வந்த பக்தர்களுக்காக மாத்திரம் ரங்கநாதன் சிக்கித்தாடையில சேவை சாதித்தான். இப்பதான் திருவாய்மொழியில நான் காலக்ஷேபத்துல இப்பதான் சொல்லிட்டு வரேன். சீவையுண்ட லோகத்துல பரமபதத்துல இருக்கக்கூடிய பெருமான் அந்த பரமபதம் வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்காக அலங்காரம் பண்ணிப்பானா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இவர்கள் பரமபதம் போனா இவர்களுக்கு சேவை சாதிக்கணும்னு அலங்காரம் பண்ணிப்பானா. அந்த மாதிரி ரங்கநாதன் அலங்காரம் பண்ணிட்டு சேவை சாதித்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அங்க ஸ்ரீரங்கத்துல நேர. அதே மாதிரியாக இந்த தரம் பெங்களூர்ல நடக்கிறது. அங்கேயே இங்க வருபவர்கள் கூடவே அந்த திருநாராயணபுரத்துல போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அங்க ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திருநாராயணபுரத்திலேயே பண்ணலாம்னா அதுல சில சௌகரியங்கள் குறவு எல்லாம் இருக்கிறபடினால பெங்களூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருநாராயணபுரம் எம்பெருமான் பத்தி தான் இந்த சங்கோஷ்டியை கூட இந்த திருநாரணன் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசனம் பண்ணிருக்காரு, தேசிகனும் மங்களாசனம் பண்ணிருக்காரு அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை. அந்த எம்பெருமானுக்கு மங்களமாகத்தான் இந்த சங்கோஷ்டியின் தரம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறது. அதனால எல்லாரும் அங்க வந்து பெருமாளையும் சேவிக்கலாம், பாகவதர்களையும் சேவிக்கலாம், சம்பிரதாயத்திலையும் பல விஷயங்களை எல்லாம் நாம் வந்து கலந்து அனுபவிக்கலாம். இன்னும் ஜிஎஸ்பிகேல இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஐடியா இருக்கோ அதெல்லாமும் வெளிப்படுத்தலாம்.
எல்லாமா சேர்ந்து நம்ம சம்பிரதாயத்துல மேல மேல அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து 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 நம்ம மேல போயிட்டே இருக்கணும். இதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் எல்லாம் வரணும். அதையெல்லாம் பிரார்த்திச்சுட்டு இந்த சங்கோஷ்டி நடக்கிறது. அதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியன் தாசன். பாலாஜி சுவாமி. பாலாஜி சுவாமி லைன் ஏதோ ப்ராப்ளம், ரீகனெக்ட் பண்றதுக்குள்ள ஸ்ரீமதி பிரபா சனீஷ் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. இன்னைக்கு சுதர்சன ஜெயந்தியில ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா அப்படின்னு கோஷம் போட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய இந்த சம்பிரதாய குழுவான ஜிஎஸ்பிகேல சங்கோஷ்டிக்கு முதல் மீட்டாக இந்த வருஷ சங்கோஷ்டிக்கு இன்னைக்கு சுதர்சன ஆழ்வார் சங்கல்பிச்சிருக்கார். நல்ல ஒரு மார்க்கதர்ஷியா இருந்து நம்மளை வழிநடத்திண்டு போறது சுதர்சன ஆழ்வாருடைய சம்ஸ்காரங்கள் அப்படின்னு தான் சம்பிரதாயத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த சங்கோஷ்டியையும் நல்லபடியா நமக்கெல்லாம் வழி நடத்தி நம்ம அழைச்சின்னு போகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். சங்கோஷ்டி அப்படிங்கிறது ஆச்சரியமாக கூடியிருந்து குளிரக்கூடிய ஒரு உற்சவம். சுவாமி சாச்சா மாதிரி எல்லாருமே வந்திருந்து பாகவத கோஷ்டியில கலந்துண்டு அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் பெற்று சந்தோஷப்படணும். இந்த வருஷம் சங்கோஷ்டிங்கிறது சுவாமி சாச்சா மாதிரி இப்ப பெங்களூர்ல ஏற்பட்டிருக்கு. பெங்களூர்ல அது ராமானுஜ கஷேத்திரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால இந்த சங்கோஷ்டியினுடைய தீமும் ராமானுஜ தயா அப்படின்னே வச்சுட்டு இருக்கோம். எப்படி ராமானுஜருடைய தயை நம் சம்பிரதாயத்தை வழி நடத்துறது, ராமானுஜர் யாருடைய தயைக்கு பாத்திரமாக ஆனார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். சுவாமி சாச்சா மாதிரி எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த திருநாராயணபுரத்துல இருக்கிற திருநாரணன் எம்பெருமான் தான். இந்த க்ஷேத்திரத்துக்கே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் விஷயமாக இந்த சங்கோஷ்டி பூர்த்தியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாகவதாள்லாம் வருஷா வருஷம் வந்துண்டு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. முதல் வருஷம் அது ஆன்லைன் சங்கோஷ்டியா இருந்தாலும் எல்லாரும் ஆன்லைன்ல அதை பார்த்து இருந்து கூட இருந்து வைச்சா. ஸ்ரீரங்கத்துல அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் கொள்ளாம பாகவதாள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கூடியிருந்து குளிர்ந்தா. அதே போல போன வருஷம் சேலையூர்ல ஸ்ரீநாத தரிசனம் சங்கோஷ்டியிலையும் ரொம்ப குதூகலமா கோலாகலமா எல்லாரும் வந்து இருந்து வந்தவா எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமான்னு தோணித்து அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி பாகவதாள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பெரிய சிறப்பா அமையும். எப்படி இந்த கடந்த 3 வருஷங்களாக வந்து நடத்தி கொடுத்துன்னு இருக்கேளோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து எல்லா பாகவதாலும் இந்த சங்கோஷ்டியை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். பெங்களூர் ரொம்ப தூரம் கிடையாது. அது சென்னையில இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஓவர் நைட் ஜேர்னி தான். கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னா ரொம்ப சௌகரியமா வந்துடலாம். பாகவதா முன்னாடியே வரதா தெரிவிச்சுட்டா அப்படின்னா அது எப்படி அகாமடேஷன் எல்லாம் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். அதனால அவசியம் எல்லாரும் வந்து பிளான் பண்ணி, அது ஒரு சனிக்கிழமை தான். ஸோ முன்ன பின்ன லீவும் இருக்கும், டிசம்பர் ஹாலிடேஸ் குழந்தைகளுக்கும் இருக்கும். அதனால முன்னாடியே வந்திருந்து எல்லாரும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பர்டிகுலரா ஒரு விண்ணப்பம் என்னன்னா, பெங்களூர்ல சங்கோஷ்டி அப்படிங்கறதுனால சென்னை கிட்ஸ் எல்லாம் வராம இருந்துடாதீங்கோ. நீங்க வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டா ஏதாவது ஒரு பார்ட் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா கொடுக்குறோம். அதனால எல்லாரும் அவசியம் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். அது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்சனா. சங்கோஷ்டி ஸ்ரீரங்கத்தில் நடந்த மாதிரியாகவும் சென்னையில் நடந்த மாதிரியும் பெங்களூர்லேயும் நல்லபடியா பெருவாள் நடத்தி கொடுக்கணும், ஆழ்வார் ஆச்சாரியால் நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு, திருநாராயணபுரத்து பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, எல்லா ஆச்சாரியாலும் சமதசையில் இருந்தபோது காப்பாற்றின பெருமாள். அந்த விதத்துல ரங்கநாதனை விட தேவ பெருமாளை விட கூட, ஏன்னா லோகத்துக்கு கூட நாம என்ன சொல்லலாம், நாம சந்தோஷமா இருக்கும்போது உறவுக்காரா உபகாரம் பண்றதை விட, நம்ம கஷ்டதசையில இருக்கும்போது நம்ம உறவுக்காரா நமக்கு ஏதாவது உபகாரம் பண்ணனா அதை தான் நம்ம நினைச்சுப்போம். அது மாதிரி பாஷ்யக்காருக்கு சமம் வந்த போது இங்க எழுந்து இருந்தார். அப்போ திருநாராயணன் தான் காப்பாற்றினார் அவரை. சுவாமி தேசியன் காலத்திலையும் சுதப்பிரகாசியோட
இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் சுதபிரகாசிகா பூமோ ஏன்னா ஆதவ் பரிரட்சிதா பிரவர்த்திஜாத பாத்திர தஸ்மை சேஷ்டாய மங்கம்னு சுதபிரகாசியோட அவர் சுதபிரகாசி ஆச்சார் குழந்தைகளோட இங்க எழுந்தருளிருந்து அது மாதிரி சமதசையில மொத்தம் ஆழ்வார்கள் ஆச்சாரியால் இந்த மேல் நாட்டுக்கு வந்துருந்துருக்கா. அதனால மற்ற பெருமாளை விட நம்ம ஆச்சாரியால் சமதசையில் இருந்த போது அவளை காப்பாற்றின பெருமாள்ன்ற ஏற்றம் இந்த பெருமாளுக்கே உண்டு. அது மாதிரி அந்த தேசத்துல அவர் எழுதிருக்கிற தேசத்துல பெங்களூர்ல நடக்கிறது. அவசியம் எல்லாரும் வர வேணும். இது வாசுதேவாச்சார சுவாமி சாட்சா மாதிரியாக சந்த சொல்லித்தரவா பெரியவா காலக்ஷேபம் சொல்லித்தரவால பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஆரம்பிச்சாலும் பாடம் சொல்லித்தரவா சந்த சொல்லித்தரவா உபன்யாசம் சொல்றவா பாகவதால பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு. ரெண்டு பக்கமும் தான் இது. இந்த சங்கோஷ்டிலாம் நடந்தா விட்டு இப்போ அடியன் கூட ஏதாவது நவனி மாலை உபன்யாசம் பண்றேன்னா அந்த பாகவதாலாம் சேவிச்சிருக்கிறதால நான் இங்க உட்காந்து ஆத்து ஹாலில் சொன்னா கூட ஏன் முன்னாடி அந்த பாகவதா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அவ நடுவில் நான் சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு கூட இந்த சங்கோஷ்டியால வாய்ப்பு. இன்னொன்னு அடியன் சங்கோஷ்டிக்கு முதல் ஸ்ரீரங்க சங்கோஷ்டி தான், அதுக்கு முன் சங்கோஷ்டியில அடியனால அன்வைக்க முடியல. ஸ்ரீரங்க சங்கோஷ்டிக்கு அன்வைச்சா விட்டு தான் பல பாகவதாலோட அடியனுக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆகும். இப்போ எல்லாரையும் பார்த்து அதாவது பேரோடவே பல பாகவதால் எனக்கு தெரியும். யார் அங்கே சங்கோஷ்டி வரும்போது நம்ம கிட்ட வார சொன்னாலா வாழா பேரோட தெரியும், அந்த பாகவதால் திருநாமத்தோட தெரியும். ஆகினால இது அப்போ சங்கோஷ்டி அடியன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் உபன்யாசம் பண்ணும்போது ஏதோ டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எனக்கு லைவ் மாதிரியே என்ன வருது. ஏன்னா இப்போ அடிய ரகசார காலக்ஷேபம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 திருநாம மாதிரி என் மனசுல வரும். அதுவும் யார் யார் ரிப்பீட்டடா அடியனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சந்தேகம் கேட்கிறாளோ அது மாதிரி இருக்குவா, அந்த சங்கோஷ்டியில சந்திச்சவா. அதனால முன்னாடி சொன்னது டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ உண்மையிலேயே லைவ்ல நேரவே உட்காந்து காலக்ஷேபம் சொல்ற மாதிரி உபன்யாசம் பண்ற மாதிரி அது வருது. அதனால ரெண்டு பேருக்கும் அதாவது சத்தம் சொல்றவா உபன்யாசம் பண்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பு. அது மாதிரியாக கலந்து உரையாடுறோம். இது மாதிரி ஃபீட்பேக்கை அவளும் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ ஃபீட்பேக்கை சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லா நடக்கிறது. இன்ஃபேக்ட் சின்ன வயசுலாம் இருக்கும்போது காஞ்சி கருட சேவை வந்ததுன்னா 10 நாள் முன்னாடியே யோசிப்போம், எப்போ இன்னும் 9 நாள் இருக்கு 8 நாள் இருக்கு தேவபெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னு. முடிஞ்சா விட்டு வரும்போது ஒரு மாதிரி மனசு சவமா இருக்கும். அது மாதிரி சங்கோஷ்டி வரப்போறதுன்றது அசை போடுறது மனசு. அது மாதிரி அப்புறம் மறுபடியும் எப்போ அடுத்த வருஷம் பார்ப்போங்கிற மாதிரி பல பெரியவாளை அடியன் போன தடவை ஒரு சில பெரியவாள்லாம் திருநாமம் கேட்டதோடு சரி. எடுத்துக்காட்டுக்கு வாசுதேவாச்சார சுவாமியாவது நான் 4-5 தடவை பார்த்துருக்கேன். கண்ணன் சுவாமியை அடியன் சேவிச்சதே கிடையாது. அதாவது யக்ஞ சுவாமியை அடியன் நேரம் சேவிச்சதே கிடையாது. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர அவரை நேரம் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய அடியனை பொறுத்தவரை ஒரு 4 பெரியவாளை நேரம் சேவிக்கிறோம். படைகாலெல்லாம் ஆத்துல பெரியவா இருப்பா, மதியானம் மட்டும் சேவிப்போம். வாய்ப்பே இல்லாததுக்கு ஒரு 4 பெரியவாளை நேர பார்த்து சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்படுறது எவ்வளோ லாபம் இருக்கு, சந்தேகமே இல்லை. வருஷத்துல ஒரு நாளா இருந்தாலும் அதனால பல லாபமும் இருக்கு. இப்படியே இந்த வருஷமும் பெருமாள் ஆழ்வாராச்சாரியால் இந்த சங்கோஷ்டியை நல்லா நடத்தி கொடுக்கணும், மேலும் தொடரணும்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் சுவாமி எல்லாம் சாதிச்ச மாதிரி அவ நமக்கு ஒரு இது அவ நம்மளை பார்க்கணும் ஆசைப்படுற மாதிரி நமக்கு ஒரு இது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த கிராட்டிடியூட் இந்த ஓரன்று தானே அமையாதோ இந்த சங்கோஷ்டி இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நித்தியமே பண்ண வேண்டிய விஷயத்த ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் நமக்கு பண்றதுக்கான ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சுட்டா எல்லாரும் அவசியம் அன்வயிக்கணும். இதுல லாபம்ன்றது சில சமயம் இது டேஞ்சிபிளா இருக்கும்போது விஷயம் நமக்கு ஈஸியா தெரியும். இந்த அனுகிரகம்லாம் என்ன கஷ்டம்னா எப்ப இதனோட பலன் நமக்கு தெரியறதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப அடியன்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபில்ட்டா அனுபவிச்சது சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் சங்கோஷ்டி ஜனவரி 22 பண்ணோம். அந்த வருஷம் கோவிட் வருஷம். ஸோ
இந்த அடியனுக்குலாம் என்ன ஆச்சுன்னா இந்த பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுது. நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி தான், பேசிக்கலி லைக் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி வச்சுப்போமே. அடியனோட பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னா, வெளியில போய் கிளையண்ட் மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவ வாங்கணும், அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த பிப்ரவரியிலேருந்து லாக்டவுன் வந்ததுலேருந்து நேரில் மீட் பண்ணதுன்றதே வந்து முடியாம போயிடுது. அண்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மீட்டிங்ல தான் பண்ணணும். சிஸ்டம்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ அந்த வருஷம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல. நம்ம ஜிஎஸ்பிக்கு ஆரம்பிச்சாச்சு. ஜிஎஸ்பிக்கு பிஸியா இருக்கிறதுனால இதை பத்தி கவலைப்படல, அப்படியே விட்டாச்சு. ஏதோ அந்த வருஷம் டிசம்பர், அதாவது சங்கோஷ்டி அனௌன்ஸ் பண்ணி டிசம்பர் 20 ஏதோ நான் ஊருக்கு கிளம்பி வரணும். பட் தேசிகன் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அடியன் வாஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சங்கோஷ்டி டாஸ்க்ஸ். இதை பத்தி நான் கவலைப்படல. சரி, பெருமாள் எப்படியோ பாத்துக்கிறாரு, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் வந்து நான் போன வருஷம் பண்ணதுல ஒரு 30% தான் என்னால டார்கெட் பண்ண முடிஞ்சது. பிசினஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல யாரையும் மீட் பண்ண முடியல. எனக்கு வந்து அந்த டிரான்சிஷனும் வரல. நம்ம நேர்லயே பார்த்து கன்வின்ஸ் பண்ணிட்டு சடனா போய் ஒரு நேரில் மற்ற விஷயம்லாம் பேசுவோம். இப்போ ஃபோன்ல பேசும்போது அப்படிலாம் பேச முடியாது. ஸ்ட்ரைட்டா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ அப்போ வந்து அந்த டிரான்சிஷன் டிடன்ட் ஹேப்பன் ப்ராப்பர்லி. ப்ளஸ் சிஸ்டம்ஸ் ஆர் நாட் ரெடி. ஆன்லைன்ல பண்ண முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா பெருமாள் சங்கோஷ்டி வந்து நம்ம எப்படியாவது நல்லா பண்ணணும்ன்ற எண்ணம் தான் இருந்தது தவிர வேற ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஆனா அது விசித்திர ஒரு தேசிகன் அனுகிரகம் என்ன ஆச்சுன்னா, அடியன் ஒண்ணுமே எஃபர்ட்டே போடாம நான் 17ஆம் ஊருக்கு போனோம். இந்த டிசம்பர் மாசம் வந்து அந்த வருஷத்துக்கான டார்கெட்ல எனக்கு 70% வந்து ஒரு எஃபர்ட்டும் போடாம 4 பேர் கூப்பிட்டு சைன் பண்ணி அந்த 70% வந்து அந்த ஒரு வாரத்துல ஊருக்கு போறதுக்கு முன்னால வந்தது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் தேசிகன் அவரா நடத்திக்கிறார். நீ பாட்டுக்கு இதுல ஃபோக்கஸ் பண்ணு, பிசினஸ் பாட்டுக்கு வரும். எங்கேருந்து யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவா, ஒரு மாசம் ஊருக்கு போறோம், என்னடா பண்ண போறோம்னு தெரியாது, திடீர்னு முன்னால வரும். அந்த மாதிரி இந்த பலன்றது வந்து பிரத்யட்சமா நமக்கு தெரியறது. இப்ப சில அனுகிரகத்தோட விசேஷம் தான் இதெல்லாம். இல்லைன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, 10 மாசமா ஒண்ணுமே பண்ண தெரியல, எப்படி பண்றதுன்னே தெரியல, அடுத்த வாரம் ஊருக்கு போறோம், 3 வாரம் வரப்போறது இல்லை அப்படின்னும் போது அந்த வருஷத்துக்கு நம்ம 70% என் பாச தான் வந்து சொன்னான் அந்த டிசம்பர் ஊருக்கு போறதுக்கு முன்னால பார்த்துட்டு, நீ பேர் இப்படி பண்ணேன்னா ஒரு மாசத்துல இவ்வளவு பண்ணனா நீ எல்லா மாசத்தும் இப்படி பண்ணனா எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அது அவளுக்கு அது புரியாது இல்லை, இது ஏதோ தேசிகன் அனுகிரகம், நீ போய் சங்கோஷ்டி நல்லபடியா நடத்திட்டு வர நம்மளை அனுப்பிச்சு வைக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த வந்தா அந்த பலன், ஆச்சாரியர்கள் சேவிக்கிற பலன்றது வந்து இட் கம்ஸ் இன் மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து சாரணாச்சார் சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய விஷயத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கீ பாயிண்ட்ஸ் வந்து பெரியவாளை நம்ம வந்து பசங்களை சேவிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த எல்லா விதத்துலையுமே இந்த சங்கோஷ்டி வந்து மேக் இட் அ நான் நெகோஷியபிள் ஈவெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நேரில் வர முடியலனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். நம்ம வந்து சங்கோஷ்டி வந்து அடுத்த வருஷம் நமக்கு 5th இயர். அதனால அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் ஆன்லைன்ல வர்றேன்னு யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காளோ, இந்த 4 வருஷம் அட்டன் பண்றவாளோ அடுத்த வருஷம் 5 years கண்டினியூஸா அட்டன் பண்றவாளோ கௌரவிக்கிறதுக்கும் we are planning. ஸோ இப்போ அடியன் இதையே இப்பயே சொல்றோம் அப்படின்னா, இந்த வருஷம் விட்டு போய் எடுத்தோன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் இப்போ பக்கத்துலயே இருந்ததோ இது பண்ணாலும் இந்த 5 years கண்டினியூட்டி போயிடும். அதனால 3 வருஷம் யாரெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தேளோ இல்ல முதல் வருஷம் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேளோ எல்லாருமே ப்ளீஸ் கம் டு பெங்களூர், பிகாஸ் you will get a special chance to be recognized when you attend the next Sangoshti for 5 continuous years. அதனால பாகவதா எல்லாருக்கும் திரும்ப பிரார்த்திச்சுக்கிறோம். முக்கியமா நீங்க வர்றது மட்டும் போராது, சங்கோஷ்டி யார் ஆனாலும் வரலாம். எல்லாருமே இன்னிலேருந்து நமக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. ஒவ்வொரு ஜிஎஸ்பிகே மெம்பர் whoever is coming into சங்கோஷ்டி ஒரு 10 பேருக்காவது தயவு செய்து அதை சொல்லுங்க. just ask them to come and attend. and the kids-ஓட performance can actually motivate them. இல்ல ஒரு உபன்யாசம் கேன் இன்ஸ்பயர் தெம், இல்ல அந்த ஸ்கிட் கேன் இன்ஸ்பயர் தெம். there are so many things that can inspire them. ஸோ அதுலேருந்து ஒரு ஆத்துலேருந்து ஒருத்தர் கிளாஸ்க்கு வரலாம், இல்லை பசங்களையோ ஒரு பேரனையோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ we can be a trigger. இப்போ நிறைய பேர் நீங்கள் இருக்கிறவ பார்த்தீங்கன்னா உங்களை யாரோ சொல்லியிருக்கா, அந்த மாதிரி we can actually help or make people aware of so many things that's happening around GSPK.
நிறைய பேர் நமக்கே ஜிஎஸ்பிக்கு அவ்வளோ ப்ரோக்ராம் நடக்கிறது, நமக்கே எல்லா ப்ரோக்ராம் நடக்கிறதா என்னன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அ கிரேட் சான்ஸ் டு நோ எவ்ரி திங் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங், ஜிஎஸ்பிக்கோட ஃபியூச்சர் பிளான்ஸ். அண்ட் வி ஆர் ஆக்சுவலி allocating more time for meet and greet this time. ஸோ எல்லாருமே வித்வான்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கோ நேரில் பேசுறதுக்கோ இல்லாமல் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவசியம் எல்லாரும் அன்வைக்கணும். இப்போ வந்து அடியே இந்த ரஃப் ஷெட்யூலில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Q&A வச்சுக்கலாம். அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஜிஎஸ்பிக்கு மெம்பர் ஐடி ஞாபகம் இல்லாதவெல்லாம் உங்கள் மெம்பர் ஐடியை ஞாபகப்படுத்திக்கோங்க. ப்ளஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவா அந்த வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கான ஹெல்ப் டீட்டெயில்ஸ் இல்லாமல் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் வந்து அந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரம் முடிச்சிடணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். இப்போ வந்து ஷெட்யூல் வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கும். அது ஆக்சுவலி 2 இதுவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்னிங் கார்த்தால, சாயங்காலம் செகண்ட் ஆஃப் மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ கார்த்தால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாராயணம். இது வந்து டிடிகே அந்த கோவிலில் நடக்க போகிறது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோவிலில் நடக்கிறதுனால நம்ம தயாசதகம் பாராயணம் கண்டிப்பாக இருக்கும். மீதி என்ன பாராயணம் லிஸ்ட் அப்படிங்கிறதையும் அன்னைக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அது வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா கார்த்தால வந்து உங்களுக்கு 8:30 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பம். ஸோ கார்த்தால 8:30 மணிக்கு இந்த சேவா காலம் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பெரியவாளும் சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு குழந்தைகளுக்கு எஸ்எம்இபியில் வந்து இந்த இயர்லி மாடியூல்ஸ், மிட் இயர்ஸ், இயர் எண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வச்சிருக்கோம். அதுல வந்து யாரெல்லாம் என்ன ஸ்டார் கிட்ஸ் வாங்கியிருக்காளோ கம்ப்ளீட் பண்ணவாளுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரைஸஸ். அதுக்கப்புறம் திருப்பாவை திருநாமங்கள்னு ஒரு செஷன், போன தடவை திருப்பாவை பண்ணி Q&A எல்லாம் பண்ண மாதிரி இது கார்த்தால செஷன் இருக்கும். இது முடிஞ்ச அப்புறம் மத்தியானம் மெயின் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது வந்து மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பம். ஸோ 1 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வெல்கம் ஸ்பீச்சோட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜேர்னி ஆஃப் ஜிஎஸ்பிகே. ஸோ நம்ம இந்த 4 வருஷம் இந்த 2020 மார்ச்லேருந்து நம்ம வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கே இருக்கோம், வாட் இஸ் அவர் எய்ம், நம்ம என்ன ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம். So all these things will actually happen in the journey of GSPKல. அதுக்கப்புறம் பாலாஜி சுவாமியோட திருப்பாவை உபன்யாசம், அப்புறம் லைவ் சுதர்சனம் Q&A இருக்கும். அப்புறம் ராமானுஜ தயா சுவாமி சொன்ன மாதிரி இந்த டீம் ஃபார், இப்போ நம்ம எப்படி ஸ்ரீரங்க விஜயம், ஸ்ரீநாத் தர்சனம்னு 2 சங்கோஷ்டி அனுபவிச்சோமோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ராமானுஜ தயாங்கிறது தான் தீம். இந்த ராமானுஜதயால ஆச்சாரியர்கள் பத்தின 2 உபன்யாசம், பாஷ்யகார் ராம மேல்கோட்டைக்கு வந்ததும் தேசிகன் மேல்கோட்டை வந்ததும் 2 உபன்யாசம், யக்ஞம் சுவாமி வாசுதேவ சுவாமி இது. அதுக்கப்புறம் எஸ்எம்இபி ஸ்கிட் இந்த ராமானுஜதயா பாத்திரம் டைட்டில். அப்புறம் பேனல் டிஸ்கஷன் ராமானுஜதயா பாத்திரம். இது வந்து வித்வான்களுக்கான டிஸ்கஷன். ஸோ அந்த டாபிக் டீடைல்ஸ் எல்லாமும் வி வில் ஷேர் க்ளோசர் டு த சங்கோஷ்டி ஈவெண்ட், யார் யார் வித்வான்கள் என்னென்ன டாபிக்னு. அதுக்கப்புறம் இந்த 3:30க்கு பிரேக் டைம். இந்த பிரேக் வந்து திஸ் இஸ் அ டைம் டு இன்டராக்ட் வித் வித்வான்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து போன சங்கோஷ்டி ஃபீட்பேக், அதுக்கு முந்தின சங்கோஷ்டி ஃபீட்பேக் இல்லாமல் வந்து அவ்வளோ தூரம் வரும், பட் வித்வான்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வி ஆர் கிவிங் தட் மீட் அண்ட் கிரீட் டைம் மாதிரி ஒரு பிரேக் டைம். ஸோ அது வந்து ஒரு 1/2 hour இருக்கும். அதுக்கப்புறமும் வித்வான்கள் டைம் இருக்கச்சே நீங்கள் வித்வான்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களோட குவிஸ் காம்படிஷன் இருக்கும். இது ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடுவுலையும் ஒரு ஃபில்லர் மாதிரி இருக்கும். ஒரு ஜிஎஸ்பிகே குவிஸ் மாதிரி ஒன்று நடுவில் கலந்துக்கிறவாளுக்கு இருக்கும். சங்கோஷ்டி அட்டன் பண்ணுறவாளுக்கும் ஜிஎஸ்பிகே குவிஸ் மாதிரி அதில் யார் வந்து வின் பண்ணுறாலோ அவளுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் இருக்கும். ஸோ வி வில் கண்டக்ட் மல்டிபிள் குவிஸ். இப்போ ஓரண்டர் குவிஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஜிஎஸ்பிகே பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றினதோ இல்லை ஒரு உபன்யாசத்தை பற்றினதோ ஏதாவது ஒரு குவிஸ் வந்து நடுவில் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு நடுவுலையும் வச்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் குவிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நலம் தரும் சொல் இருக்கும். அகெயின் ஒரு 4-5 வித்வான்கள் நலம் தரும் சொல் டாப்பிக்கில். இங்கே வந்து இந்த ஓரொன்று தானே அமையாதோல நிறைய பேர் ஒரு 150 பாகவதால் வந்து யூனிக் நேம்ஸ். இப்போ சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தோம்னா
எல்லா எக்ஸாம்ஸும் எழுதினவான்னா ஒரு 30-35 பேர் இருப்பா. நம்ம ஒரு 16 எக்ஸாம் கிட்டத்தட்ட பண்றோம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த 10 எக்ஸாம் எழுதினவா 2 எக்ஸாம் எழுதினவா அந்த மாதிரி பார்த்தோம்னா யூனிக்கா ஒரு 150 பேருக்கு மேல எழுதியிருக்கேன். இது தயாசக்தி ஸ்ரீனிவாசர் கோவில்ல சன்னதியில நடக்கிறது, சனிக்கிழமையா இருக்கு. பிளஸ் ஓரொன்று தானே இப்ப நம்ம பசங்கள்லாம் எப்படி நம்ம படிக்கிறான்றது ஒரு ஃபீட்பேக் நம்ம பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க முடியுது. பட் இது பெரியவாள்லாம் இவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா எழுதும் போது அவளுக்கும் ஒரு மற்றவாளுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும், அவ ஷேர் பண்ணா அப்படின்றதுல இந்த ஓரொன்று தானே அமையாத அனுபவங்கள்ல இந்த தயாசதக அனுபவங்கள் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். பட் அந்த அனுபவங்களை பர்சனலா ஷேர் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். அது ஜிஎஸ்பிக்கு ஓரொன்று எக்ஸாம் எழுதினதா இருக்கட்டும், இல்ல நான் இந்த உபன்யாசம் கேட்டு நான் போய் எங்க பெருமாள் சேவிச்சேன் இப்படி ஆச்சுன்றதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட பர்சன் இது உபன்யாசமே இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து நான் தயாசதகம் சொல்லின்னு வந்தேன். ஸோ அந்த மாதிரி த இம்பாக்ட் ஆஃப் தயாசதகம் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆளுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசுறதுக்கான ஒரு சான்ஸ். அதுக்கு நம்ம இந்த ஃபார்ம்ஸ்லாம் போடுவோம். யூ கேன் கிவ் யுவர் நேம்ஸ் whoever is interested to participate. அதே மாதிரி ஓரொன்று கௌரவிக்க போறோம். அந்த சர்டிபிகேட்ஸ் போன தடவை கொடுத்த மாதிரி whoever clears all the modules they will be called on to the stage. ஸோ நிறைய பேர் நீங்க 2-3 மாடியூல் கம்மியா இருப்பேன், அது டிசம்பருக்குள்ள முடிச்சிட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வருஷம் இந்த சங்கோஷ்டியில 2 மகாவித்வான்களை கௌரவிக்கிறதா வச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வருஷம் சோகத்தூர் ராமானுஜாச்சார் சுவாமி 2 பேரும் பெங்களூர் மைசூர்லயே ஏற்றிருக்கிறவா. அப்புறம் பட்டண்ணா சுவாமி பெலகோலா பாடசாலை ரன் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் நிறைய கைக்கரியம் பண்ணிருக்கா. ஸோ அதுவும் ஒரு பாக்கியமா இருக்கு நமக்கு இந்த வருஷம். ஸோ அவ 2 பேர் பிளஸ் அவளோட உபன்யாசங்கள் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சோகத்தூர் சுவாமியோட சைட்ல நீங்க எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பேல், ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பேல் நிறைய கண்டென்ட்ஸ்லாம். ஸோ தேர் வில் ஆல்சோ பி அ செஷன். அவ என்னெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணிருக்கா, என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா, என்ன வாட் ஆர் த அவைலபிள் ஸ்டஃப் அப்படின்றத பத்தியும் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரியும் ஒன்று இருக்கும். ஸோ அது முடிச்ச அப்புறம் ஆஸ் யூஷுவல் வித்வான்களை கௌரவிக்கிறது. ஸோ இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் அ லாஸ்ட் இயர் ஷெட்யூல் வித் மைனர் சேஞ்சஸ் டு த டாபிக்ஸ் அண்ட் வித்வான்கள் இதில் ஒரு பேனல் டிஸ்கஷன்ல. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான ப்ரோக்ராம் ஷெட்யூல். வி ஆர் வெரி 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 எக்ஸைட்டட் ஈவன் பிளானிங் ஃபார் திஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் டு பி அட்டெண்டிங் திஸ் ஈவெண்ட். இப்போ அப்படியே இந்த Q&A ஓப்பன் பண்றேன். அதுக்கு என்ன ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா யோசிச்சு வச்சிருக்கோங்க. அப்படின்னு அதுக்கு முன்னால சுவாமிகள் யாராவது ஏதாவது ஷேர் பண்ணுமா அப்படின்னு ஏதாவது விட்டுட்டேன்னா? சரி, அப்படின்னு ஒன்றும் இல்லை தோன்றது. இப்போ அப்படின்னு Q&A எனேபிள் பண்றேன். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்குள்ள ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு கட் ஆஃப் டேட்லாம் அதில் கொடுத்துருவோம். ஸோ அட்டன் பண்றவோ அதில் தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ கன்ஃபார்மா இல்லை அப்படின்னாலும் நீங்க மேவின்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேர் வில் பி அ டேட் ஃபார் யூ டு புல் பேக் இஃப் யூ ஆர் நாட் கம்மிங். பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாடசாலை கிட்ஸுக்கெல்லாம் ஐ வுட் ஈவன் சே திஸ் இஸ் மேண்டேட்ரி. நம்ம அவ்வளோ கத்துக்கிறோம். ஒரே ஒரு நாள் இன் லைஃப் தட் பர் இயர் தட் வி நீட் டு செட் அசைட். ஸோ அதனால ப்ளீஸ் மேக் இட் அ பாயிண்ட் டு அட்டெண்ட் irrespective of where you are. You can be overseas, you can be in Bombay, you can be in Coimbatore, it does not matter. All it takes is just one day. It's during holidays time. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டேஸ்லாம் கூட குழந்தைங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டேஸா, எக்ஸாம் இல்லாத டைமா, ஹாலிடேஸ் இருக்கிற டைமாலாம் பார்க்க. இன்ஃபேக்ட் you have to even see a city which is accessible for everybody. இப்போ மேல்கோட்டைனா the time it takes to come, that itself is it's a lot more. So அதனால we have chosen a place which is closer to the city. Airports இருக்கு, stations இருக்கு, everything is so convenient. And for people who are coming from out stations, உங்களுக்கு ரூம்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுவாங்க. அங்கே இஸ்கான்ஸ் இந்த கல்யாண சத்திரத்தை ரன் பண்றவாலே இஸ்கான் கல்யாண மண்டபம் அவ ரூம்ஸே பக்கத்துல இருக்கு. And as usual we will provide prasadams throughout that day, so you don't need to worry about that. And அகோபில மடத்துல பக்கத்துல தான் இருக்கு. ஸோ வைதிக தலிகா மடத்துல இருக்கும். இங்க நம்ம as usual தலிகை இங்க பிரசாதமும் இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் அது பிரசாதங்கள் பத்திலாம் கவலைப்படலாம். நான் கார்த்தாலேருந்து
அதே மாதிரி நிறைய பாகவதர் ஆல்சோ வில்லிங் டு ஷேர், வெல்கம் பீப்புள். ஸோ அதனால யாருக்காவது அகாமடேஷன் வேணும்னாலும் சொல்லுங்க. அண்ட் வேறெவர் யூ ஆர் ப்ளீஸ் டூ கம் அண்ட் அட்டெண்ட். இப்படி Q&A எனேபிள் பண்றேன். கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதாவது சந்தேகம் கேட்கலாம். இல்லை இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு, ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன்னா சொல்லுங்க. வி வில் ஸ்டில் கன்சிடர் இஃப் இட்ஸ் பாசிபிள், இஃப் இட்ஸ் அ ஜென்யூன் வெல்கம் ரிக்வெஸ்ட். அடியே நமஸ்காரம். அடியே நமஸ்காரம். சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த வருஷம் மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க ஃபில் ஆகாதுன்னு சொல்றீங்க. சப்போஸ் வெளிநாட்டுல அப்ராட்ல அந்த மாதிரி இருந்தானா அந்த டைம்க்கு அவங்களால வர முடியல, அந்த வருஷம் மிஸ் ஆயிடுறது, என்ன அப்ப என்ன அடியேன் பண்ண முடியும்? என்ன பண்றது? அதுதான் கொஞ்சம் யோசனை, அதுதான் கேட்டுட்டேன். பாருங்க, முடிஞ்சா 3 வருஷம் அட்டென்ட் பண்ணிட்டேன்னா தள்ளி போட முடியுமா பாருங்க. டிசம்பருக்கு மேல ஊருக்கு போக முடியுமான்னா, அப்படி இல்லைன்னா என்ன பண்றது? ஓகே ஓகே அடியே தன்யவாதம். வேற யாருக்கா கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணுங்க. அடியே நமஸ்காரம் சுவாமி. எல்லா வித்வான்கள் சுவாமிகள் சாதிச்ச மாதிரி நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலாதான் இருக்கும் அது பெங்களூர் சங்கோஷ்டிக்காக. வித்வான்களோட அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் அது ஏதாவது கொஞ்சம் அதிகமா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோன்றது. ஏன்னா நாங்களும் இப்போ ஒரு 3-4 வருஷமா அனுபவிச்சுட்டு வர்றதுனால இந்த ஒரு சின்ன விண்ணப்பம். அதான் அதுல ஒரு 1/2 hour பிரேக் கொடுத்துருக்கோம். ஜென்ரலா என்ன நாங்க நோட்டீஸ் பண்றோம்னா, இப்ப காலக்ஷேப உபன்யாசம் கூட பாக்குறோம். இப்ப Q&A பிரஸ் பண்ணா 100 பேர் இருந்தா 62 பேர் தான் பேசுறா. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு இன்ஹிபிஷன் ஒன்று இருக்கதான் இருக்கு, பப்ளிக்கா கொஸ்டின் கேட்கறதுன்றது ஒண்ணு. அதனால அந்த 1/2 hour பிரேக்ன்றது வந்து அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்கும் இருக்கும். ஸோ சாப்பிடணும்னு நினைக்கிறவா சாப்பிடலாம், வித்வான்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவா வித்வான்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். தே ஆல் வில் பி அவைலபிள் ஃப்ரம் தட் டைம். அதுக்கு தான் அந்த பிரேக்கே கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த பிரேக் வந்து எவ்வளோ நேரம் முடியுமோ, இப்போ 30 to 40 minutesன்றது. இப்போ அதுவும் இல்லாமல் சில வித்வான்கள் வந்து 1 மணிக்கு ப்ரோக்ராமுக்குன்னா 12-12:15 வந்துருவா முக்கால்வாசி. அதனால அந்த சமயத்துலயும் டைம் இருக்கும், அதுக்கப்புறமும் டைம் இருக்கும். இருந்தாலும் அந்த டைம்லாம் இப்போ கிளம்பணும் அவசரமா அப்படின்ற பட்சத்துல நடுவில் அந்த 3:30 to 4 நீங்க அந்த 3 to 3:30 3:30 to 4 அந்த 1/2 hour டெஃபினட்டா இருக்கும். நீங்க வந்து பர்சனலா மீட் பண்ணி தனியா கேட்கலாம். அது இல்லாம சுதர்சனம் Q&Aக்கு ஒரு டைம் இருக்கு. ஸோ இந்த 2 டைமையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். And Sampradaya Manjari kids, I'm sure you know how the process works to be part of any program, quiz, kit and all that stuff. So வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணுங்க. சுவாமிகளுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணுமில்லை, எல்லாம் நல்லா சொல்லியாச்சு. அவன் இங்க இருக்கிறவா எல்லாருமே இங்க வராதவாளுக்கு கூட நீங்களே இந்த விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தி இந்த ரெக்கார்டிங் அப்டேட் பண்ணிட்டுறோம், யூடியூப்ல போட்டுறோம். சரி, நல்லது. இப்ப வேற ஒன்றும் கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கிறேன். யாராவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கொஸ்டின் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்க வந்து என்ன சந்தேகம் இருந்ததுன்னா அந்த மெம்பர்ஷிப் ஹெல்ப் குரூப்ல கேளுங்க, இல்ல ரீச் அவுட் எனி ஆஃப் த வாலண்டியர்ஸ் அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப். ஜாயின் பண்ண எல்லா பாகவத எல்லாருக்கும் தன்யவாதங்கள். வித்வான்களுக்கு தன்யவாதம்.